கமர்ஷியல் ஹிட் ஆனால் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவோன்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நார்த் இந்தியா சைடில் நம்மளே நிறையா பார்க்குறோம். ஆனால் நம்ம ஊர் ஆளுங்களே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து இங்கே தமிழே தெரியல. இன்டர்வியூ எடுத்து ஈவெண்ட்டு இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ தான் நம்மளை இன்டர்வியூலாம் எடுத்தாங்க. ஸோ ஆஃப் ரோட் ட்ராக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே இருக்குது. விஸ்டாம் எக்ஸ்பீரியன்ஸ் டே. ஸோ அங்கே வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே ரைடர்ஸ் எல்லோரும் இருக்காங்க இங்கே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கேயும் அந்த சர்வீஸ் ஜோனுன்னு இருக்கிற இடத்துல ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வண்டி ஓட்டி பார்க்குறதுக்கு நம்ம வண்டி இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இவர் தான் வந்து ஆஃப் ரோடு இன்ஸ்ட்ரக்டரு. நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாப்புல. ப்ரோ உங்கள் பேர்? கார்த்திக். சென்னை தான் ப்ரோ. நீங்கள்? நான் ஆதம் ப்ரோ. வெள்ளூர்லேருந்து வரீங்களா ப்ரோ? வெள்ளூர். இந்த அக்கா அவங்க எம்சி. இவங்க தான் நம்மளை இன்டர்வியூ எடுத்தாங்க. உங்கள் சொல்லுங்கள். ஸோ மை செல்ஃப் கீர்த்தி. வேறு என்ன சொல்லணும்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ யா ஐ ஆம் an MC and I'm here to host Experience Day for V-Strom. ஓகே, உண்மையிலுமே நல்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. அங்கே நின்றுட்டு இருந்தோம். இப்போ ட்ரோன் ஷாட்ஸ் மட்டும் கேட்டிருக்கோம். அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கதைன்னு தெரியல, பார்ப்போம். அடுத்த யூடியூபர் ரைட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டான ரூட்டில் போனேன் ஃப்ரெண்டு மேப் இப்படி காட்டுறோம் கூட்டு வந்து சாவடிச்சிட்டான். ரைட்டு, அப்போ 10, 11, 12 போயிடுமா? எங்கள் டீமும் வருது. அப்படியே இங்கேருந்து சென்னையிலேருந்து நீங்களும் வந்துருங்க. டேரெக்டாக சேலம் இல்லை நாமக்கல் அடிவாரம். சரி ஓகே, அடிவாரம் மீட் பண்ணிக்கலாம். ஸ்டேக்கு மட்டும் நான் ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு. எப்போன்னு சொல்லலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸ்டே. நம்ம தீனா ப்ரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தீனா. என்ன கேமரா என்கிட்ட கொடுத்துறீங்க? நீங்கள் வ்ளாக் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சொல்லுங்கள், நம்ம அண்ணன் கூட வந்து வ்ளாக் பண்ணலாமான்ட்டு. கோப்ரோலாம் வேறு பயங்கரமாக இருக்குது. போனால் வந்து ஏதாவது கிடைக்கும். என்ன வேறு போட்டு பழகிறாங்க. அதில் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆடியோ கிளாரிட்டி வேறு வந்து இறைதான். நாய்ஸ் வருதான். 100 மேலே போனால் வீடியோ பார்க்க முடியலையா? அதனால் வந்து ஏதாவது பண்ணி கொடுங்க. நம்ம மைக் செட்டப் போட்டுருவோம். அப்படிங்களா? இனிமே வந்து சவுண்ட் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை, அந்த காரணம். நான் அது சரி பண்ணி கொடுத்துறேன். அதுக்கு அப்புறமேலும் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு நான் காரணம் கிடையாது. ஹாய் மச்சான், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன்னா ப்ரோ சேனல் வந்து நான் அவர் யூடியூப் எனக்கு தெரியாது, நான் யூடியூப் அவன் தெரியாது. இங்கே வந்து 2 பேரும் யூடியூப் மீட் பண்ணிக்கிறோம். இங்கே திடீர்னு வந்தோம். இங்கெல்லாம் நாங்கள் சேர்றதுக்கு காரணம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுசுகியோட எக்ஸ்பீரியன்ஸ் ஈவெண்ட், அதாவது V-Stormோட எக்ஸ்பீரியன்ஸ் ஈவெண்ட். கமெண்ட் பண்ணுங்க, ஜிக்ஸருக்கும் வேணும், 250க்கும் வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு க்ளோஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. நம்ம நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் மீட் பண்ணதுக்கு ரீசன் ஏதோ இவர் தான் மெசேஜ் போட்டாரு, ஈவெண்ட்டுக்கு வரீங்களான்னு. வரம்புறோன்னே வந்தாரு. அப்படியே எல்லாருமே அப்படியே கேங் சேர்ந்துட்டோம். அடுத்த மாதம் 10, 11, 12 3 நாள் ஒரு ட்ரிப்பு இருக்கு. ஸோ எல்லாரும் தனித்தனியாக பார்க்குற வீடியோவை எல்லாம் ஒன்றா சேர்த்து பாருங்க. நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு அண்ணன் வீடியோஸ் பார்த்துட்டு சுசுகி நம்மள நம்பி எடுத்திருக்காங்க. ஆனால் சுசுகி சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. இப்போ தான் வந்து ஆல்ரெடி நான் ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி நான் இவருக்கு அந்த ஐடியாவை சொல்கிறேன். நான் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே போயிட்டு மார்க்கெட்டிங் டீம் கிட்ட போயிட்டு பேசுனாங்க. இந்த மாதிரி இதீனா ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஒரு சப்போர்ட் இல்லை, ரெக்கக்னேஷன் இல்லைன்ட்டு. அவங்க வந்து போஸ்ட் வச்சிருக்காங்க. அது போஸ்ட் தீனா போஸ்ட் இல்லை, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம ஊர் ஆளுங்களே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. வெளியூர்லேயே சும்மா அப்படி கட்டிக்கவும் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் சப்போர்ட் பண்ணாலும் தமிழில் தான் வந்து பண்ணுவோம். அது தமிழில் மட்டும்தான் பண்ணுவோம். இங்கேயே எல்லாமே ஓகே. ஆனால் நிறைய பேருக்கு வந்து இங்கே தமிழே தெரியல. இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு கூட இங்கிலீஷில் பேசு. அதே மாதிரி இன்னொரு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. சுசுகி ஈவென்ட் தமிழ்நாட்டில் இங்கே சென்னையில் நடக்குது. எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே தமிழ். ஆனால் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணி இங்கிலீஷில் தான் வந்து நடத்துறாங்க. ஹிந்தி. நான் தமிழில் தாங்க பேசுனேன். அவங்க பேசினாலும் ஆனால் நாங்கள் வந்து தமிழில் தான் பேசணும். அந்த இன்டர்வியூ வீடியோ இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே பார்ப்பீங்க. பெங்களூரில், நார்த் இந்தியாவில் என்னென்னோ ஈவென்ட் நடக்குது. ஆனால் அது சென்னையில் இங்கே நம்மளுக்கு நடக்க மாட்டுது. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ ரீச் ஆகும், சுசுகிட்ட போவோம். அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதனால் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் இல்லை, கழுவி ஊற்றுங்கன்னு சொல்ல வரேன். ஆனால் நாங்கள் தீனா ப்ரோ கேட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன் பேனர் வைக்கலன்ற ரீசன் இது V-Storm ஈவெண்ட்ப்பா, ஜிக்ஸர் ஈவெண்ட்டுக்கு பெரிய பேனர் கட் அவுட் பாகுபலி மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஜனானா தான் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், வந்து ஏதோ சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஜனானா தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார் அதை பற்றி. ஓகேங்களா? அதனால ஒரு பாண்டிச்சேரியில் நடக்குதா, இவர் வந்து இந்த கட் அவுட்டில் இருப்பார். உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட, ஆனால் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கேட்கலாம், நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த V-Storm ஈவெண்ட் வந்து நடத்திட்டாங்க. இப்போ நம்ம சென்னைக்கு மும்பை வந்து நம்ம ஸ்பீடை ப்ரொமோட் பண்ணல. இந்த இன்ஜின் எந்த அளவுக்கு தாங்குதுன்றத ஃபுல் பைக்கை தான் ப்ரொமோட் பண்ணி. டெல்லியும் வந்து எந்த அளவுக்கு இந்த ஒரு வண்டி சென்னையிலேருந்து டெல்லி நிற்காம போயிருந்தா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அது வந்து இவங்க பேனர் வைங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சம்மந்தம் இல்லாமல். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இவர் தமிழ்நாடு ஃபுல்லாக
எப்படி சொல்கிறது ஆல் இந்தியாவில் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு சுசுக்கியை. ஏன்னா நீங்கள் அவர் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 2 போர்ஷனாக வந்திருக்கும் வீடியோ. அந்த 2 வீடியோலையுமே நம்ம சுசுக்கி இன்ஜினோட பொட்டன்ஷியல் என்னன்றது ஒருத்தர் பைக்கு சுசுக்கி எடுக்கணும்னா இவர் வீடியோ பார்த்தா போதும். அந்த இன்ஜினை எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்தலாம், எவ்வளோ மனுஷன் கஷ்டப்படுத்தி வச்சிருப்பார் அந்த இன்ஜினு. ஆனாலும் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் ஒரு ப்ரொமோஷன் எடுத்துகிட்டு போகிறாரு, அடுத்த ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. சுசுக்கி சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நார்த் இந்தியா சைடில் நம்மளே நிறையா பார்க்குறோம். சும்மா சின்னதாக தட்டிக்கு விழுந்து ஏதாவது போனால் கூட பிராண்ட் ஸ்பான்சர் வராங்க. பண்ணால் கூட ரோட்லையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிளேஸில் இருக்கட்டும், அவ்வளோ வந்து பிராண்டிங் பண்ணுறாங்க பஜாஜ் டிவிஎஸ். நம்ம இவ்வளோ 2 நேஷனல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது இந்தியா புக் ஆஃப் ரெக்கக்னைஸ் பண்ணலன்னா இவங்க பேசலாம். அவங்களே ஒரு நம்மளோட கண்ட்ரி வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு ரெக்கார்ட் கொடுக்கும்போது அது இவங்க பேனருக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. கமர்ஷியல் ஹிட் ஆனால் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவோன்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து நாங்கள் நினச்சா எடுத்துகிட்டு போய் டாப்பில் உட்கார வைக்க முடியும். ஆனால் அதுக்கு வந்து நீங்களும் கொஞ்சம் பிராண்டு சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ப்ரோ நம்ம வேலூரில் அம்மன் சுசுக்கி இருக்குது. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க எங்களை. சேலம்லேயும் அம்மன் சுசுக்கி இருக்குது, அவங்க கூட நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ அம்மன் சுசுக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பான்சர் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஒருத்தர் 2 பேர் பண்ணுறனால ஒன்றும் மாறிட போகிறது இல்லைங்க. எல்லாருமே சேர்ந்து பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இவர் வந்திருக்காரு, அடுத்து இவரை பார்த்துட்டு இன்னும் 4 பேர் வருவாங்க. ஆனால் உங்கள் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் சஸ்டெயின் ஆகும். இல்லை நாங்கள் தமிழில் தான் இதுனா இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு யூடியூப்ல எந்த வீடியோ போட்டாலும் நம்ம எந்த லாங்குவேஜில் வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ லாங்குவேஜ்ன்றது இங்கே ஒரு பேரியர் இல்லை. ஆனால் என்ன வந்து இதுனா நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க. ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டை ரெக்கக்னைஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னும் போது அதை வந்து இவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு நல்ல இன்ஜின் வந்து மார்க்கெட்டை விட்டே போகுது. எல்லாருமே வந்து யூரோப்பியன் பிராண்டு ஏதோ ஒரு பிராண்டில் போய்ட்டு விழுந்துட்டு 2 lakhs 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வேண்டியது. ஸோ இதை பிராண்டு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டேரெக்டாக ஹெட் ஆஃபீஸ்லேருந்தே காண்டாக்ட் பண்ணிங்க. ஸோ கீழே சப்டைட்டில்ஸ் கூட நான் போடுறேன் நம்ம என்ன சொல்ல வந்தோன்ட்டு. ஸோ இதை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ பார்ப்போம், வேறு எதுவும் அங்கே நடத்துகிறாங்க, போயிட்டு பார்ப்போம், அங்கே போய் பார்ப்போம். ஸோ ப்ரோவோட வீடியோஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவரோட பிளேலிஸ்ட்டே நான் கொடுக்குறேன். தீனா 250 அவரோட இதுவே நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோவும் தரமாக இருக்கும். அதான் தலைவருதும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பீக் ஆட்டோ வ்ளாகர். ஆமாம், இப்போ பீக்கில் இருக்காரு. அப்படியா? நன்றி. உங்ககிட்ட தான் வண்டி வாங்கினா கேட்குறாங்க. ஆமாம். ஸோ மச்சான் என்ன பண்ணுங்கள், எல்லாரும் ப்ரோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பயும் போல் நம்ம சொல்கிறது தான், தீனா ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்களாம் வந்து வேலூர்லேருந்து இந்த ஈவெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு டெடிகேஷனாக இருக்கார். ஸோ கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணி விடுங்க. எனக்கு பண்ணுறது இல்லை, சப்போர்ட்டிவ் மட்டும் பண்ணுங்கள், வச்சு செய்கிறது பண்ணாதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு 1 மாதம் தான், 1 2 3 இந்த 3 காம்போவும் சேர்ந்து ரைடு போகிறத பார்ப்பீங்க. ஒருத்தன் வீடியோவை தனித்தனியாக பார்த்தாலே வந்து தாங்க முடியாது. இப்போ 3 பேரும் சேர்ந்து பண்ண போகிறோம். கன்ஃபார்ம் வரும் ப்ரோ. அண்ணனை கூப்பிட்டு பிரிச்சிடலாம். வேலூரில் ஆரம்பிச்சு கொல்லிமலை வரையும் எங்கே நிற்க விட ஓடி வச்சிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, பார்த்துக்கலாம். அடுத்த மாதம் 3 நாள் அது அந்த ரைடு மட்டும் நீங்கள் போங்க, நான் அடுத்த ரைடு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்களா, இது வீடியோவில் கண்டிப்பாக போடுங்க. மக்களே, நான் வந்து ஆஃபீஸில் வாழ்கிறேன், வீட்டில் சும்மா இருக்கேன். அந்தளவுக்கு வேலை போட்டு அடிச்சு பிரிக்கிறாங்க. அதனால் ரைடு எங்கேயும் போக முடியல என்னால். அதுதான் உண்மை. சுசுகி குடீஸ் போட்டிருக்காங்க. ஏதோ தம்பி ஒன்று கேட்குறான். குடீஸ் போட்டிருக்காங்க, கொடுக்கவே இல்லை. இதே இல்லை, புக்கிங்கே இல்லை. எங்கே ஆஃபர், எங்கள் ஊர்லேயே நல்லா ஆஃபர் தராங்க. இவர் என்னமோ 2,45,000 என்னமோ சொல்கிறாங்க. நான் அதோட அவ்வளோதாங்க ஃபைனலாக ரைடுன்றது முடிஞ்சு. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15. நம்ம காலையில் உள்ள ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு நிறைய வீடியோ ஷூட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் எப்படியும் வந்து இதை செகண்ட் பார்ட்டோட எண்டில் தான் ஆட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோதான், ஈவெண்ட் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நாங்களும் ரைடு ஓட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ வீடியோ எதனால் எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு கேமராலேருந்து வார்னிங் மெசேஜ் வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் எடுங்கன்ட்டு கூல் டவுன் பண்ணிட்டு எடுத்தால் மறுபடியும் அதே மாதிரி தான் வந்துச்சு. அதனால் கம்முன்னு தூக்கி கேமராவை கழட்டி உள்ளே வச்சிட்டேன். ப்ளஸ்ஸு வெயிலில் எங்கனாலையும் சுத்தமாக முடியலைங்க, யாராலையுமே முடியல. ரொம்ப ஃபெட்டப் ஆகி போச்சு. உள்ளே ஃபுல்லாக கியர்ஸில் போட்டுக்கிட்டு வேர்வை முடியல. அது வெயில் நல்லா பளிச்சுன்னு சுருளின்னு அடித்தா கூட தாங்கிடலாம். ஆனால் அந்த ஊம வெயிலுன்னு ஒன்று அடிக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க இருக்கிறதுலே கஷ்டம். ஸோ அதனால் ரொம்ப ஃபெட்டப் ஆகி எப்படியோ முட்டி மோதி வேலூர் வந்து சேர்ந்தாச்சு. எல்லாருமே வந்து பறந்துட்டாங்க. இப்போ நானும் டுவர்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதில் வந்திருப்பாங்க. ப்ளஸ் விஸ்டாமோட ஆஃப்ரோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்றதுக்கு தனியாக வீடியோ ஒன்று வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் இதே மாதிரி வேலூரில் இருக்கிற பைக்கர்ஸ் எல்லாமே யுனைட்டடாக ஒரு இடத்துக்கு போய் நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வரணுன்றது என்னோட ஆசை. வேலூர்லேருந்து யாராவது பைக்கர்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். நம்ம தனியாக ஒரு டீம் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம் வேலூருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ until that நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். until that take care, bye bye, have a nice day.